ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக டுடே மார்க்கெட் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும்போது ஃப்ளாட் பாசிட்டிவில் தான் ஓப்பன் ஆச்சு. அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரேஞ்சில் ஓப்பன் ஆகின மார்க்கெட்டு போக போக வந்து நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு திரும்பிச்சு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா 39 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. சென்செக்ஸ் 165 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. நிஃப்டி பேங்க் வந்து 270 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா 17 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. பிஎஸ்சி ஸ்மால் கேப் வந்து 297 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. ஆக்சுவலாக அன்றைக்கி மார்க்கெட் நெகட்டிவ் ட்ரெண்ட் போனாலும் என்னோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா 0.60% வந்து பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக இது இன்றைக்குள்ள மார்க்கெட் அப்டேட்ஸு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆக்சுவலாக ஷேர் ப்ரைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 1616 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கும் நெகட்டிவில் தான் இருந்திருக்கு. 1601 ரூபா வரைக்கும் லோ வந்துச்சு. 1601 அந்த ரேஞ்ச் வரைக்கும் லோ வந்துச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவல் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் 1500 கீழே வந்துச்சுன்னா கன்சிடர் பண்ணுவேன். நான் கன்சிடர் பண்ணுவேன் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில். பட் இன்னைக்கு பார்க்கும்போது 1616 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக நெகட்டிவ்ல தான் இருக்குது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு. நான் எதிர்பார்க்குறது 1500, அதாவது 1600 பிரேக் பண்ணி ஒரு 1550 அந்த ரேஞ்சில் அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ பட் நான் வந்து 1500 கீழே வந்துச்சுன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. ஆனால் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் இன்னொரு நியூஸ் வந்துருந்துச்சு. அவங்களோட சப்சிடரி தான் இந்த ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸ். இதில் வந்து இவங்க 20% ஆஃப் த ஸ்டேக்கை வந்து விற்கிறதுக்கு சில கிரெடிட் ஃபண்ட்ஸ்ட்டு வந்து பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 ஃபண்ட்ஸ்ட்டு வந்து பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ஈச் ஃபண்ட்ஸ் வந்து 4 to 7% ஆஃப் த ஸ்டேக்கு வாங்க ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் தான் ஒரு பேங்க்கு இந்த ஜப்பான் மிட்சுபிஷி யூஜே ஃபினான்ஷியல் குரூப் பார்த்தீங்கன்னா அவங்களும் இந்த கிரெடிட் ஃபண்ட்ஸும் இந்த ஸ்டேக்கை வாங்குறதுக்கு ஆர்வம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 94.64% ஆஃப் த ஸ்டேக் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. 94.64% ஆஃப் த ஸ்டேக் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ 20% ஆஃப் த ஸ்டேக்கை விற்கிறதுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆர்வம் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்காண்டி சில கிரெடிட் ஃபண்ட்ஸ்ட்டு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. இது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க்கில் வந்து அப்டேட்டு. எஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மார்க்கெட்டில் 7% ரேலி ஆயிருந்துச்சு. ஆக்சுவலாக 27 ரூபா தாண்டி ட்ரேட் ஆச்சு. 7% போன ஸ்டாக்கு 27 ரூபா வரைக்கும் போச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கும்போது 26 ரூபா அந்த ரேஞ்சில் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அகைன் வந்து எஸ் பேங்க் வந்து ஒரு 20 rupees வந்துச்சுன்னா கன்சிடர் பண்ணுவேன். ஆனால் எஸ் பேங்க் இன்னைக்கு 7% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது வந்து எஸ் பேங்க்ல வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட் இன்னைக்கு வந்துருந்துச்சு. ஆக்சுவலாக மூடிஸ் பார்த்தீங்கன்னா இந்த எஸ் பேங்க்கு ஒரு பாசிட்டிவ் அப்கிரேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால தான் அன்னைக்கு 7% ரேலியாக இருக்குது. இது எஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட் அகைன் கன்சிடர் பண்ணணும்னா ஒரு 20 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா எஸ் பேங்க்ல கன்சிடர் பண்ணலாம். இது எஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேமண்ட். இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி 40% அடிச்சிருந்தாங்க. எல்லாரும் ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்திருக்கும். ஆக்சுவலாக ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ல வந்து ஒரு டைவர்ஸ் கேஸ் வரும்போது நல்லா கீழே விழுந்துருந்துச்சு. அது அவங்க அப்பாக்கும் அவங்களோட பையன், அதாவது விஜய் பட் சிங்கானியாக்கும் கௌதம் சிங்கானியாக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி, ப்ளஸ் வந்து அவங்க ஒய்ஃபுக்கும் பிரச்சனைன்னு சொல்லி சில நியூஸ் வந்ததுனால அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அந்த டைம் ஒரு 20% காலியாக இருந்து அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தவங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். ரீசெண்டாக அவங்களோட ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் டிமர்ஜர் சம்மந்தமாட்டு நியூஸ் வந்து போதும் இந்த ஷேர் நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருந்துச்சு. இன்னைக்கு 40% அடிச்சிருந்தாங்க. ரீசன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸை அவங்க வந்து பிரித்து எடுக்கிறாங்க. ஸோ அது இன்னைக்கான எக்ஸ் டேட்டு. ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸை வந்து பிரித்து எடுக்கிறாங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்கிறது 4:5 ரேஷியோ, அதாவது 5 ஷேர் ஆஃப் ரேமண்ட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 4 ரேமண்ட்ஸ் லைஃப் ஸ்டைல் ஷேர் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 ரேமண்ட் ஷேர் இருந்ததுன்னா உங்களுக்கு 4 ரேமண்ட் லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸ் ஷேர் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க இது ரேமண்ட் ரியல் எஸ்டேட் அதையும் தனியாட்டு டிமர்ஜ் பண்ணுறாங்க. அது 1:1 ரேஷியோவில் தான் சொல்லியிருக்காங்க. ஒரு ரேமண்ட் குழுமா பங்கு இருந்துன்னா உங்களுக்கு ஒரு ரேமண்ட் ரியல் எஸ்டேட் ஷேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால தான் அன்றைக்கி ஷேர் பார்த்தீங்கன்னா 40% காலியாக இருந்துச்சு. இது ரேமண்ட் குழுமத்தை பொறுத்த வரைக்கும் அப்டேட் 2000 ரூபா அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துச்சு. ஆக்சுவலாக நான் பார்க்கும்போது 2000 ரூபா இருந்துச்சு. ஆனால் அன்றைக்கி லோ பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் 1810 ரூபா வரைக்கும் போச்சு. 40% அடிச்சிருக்காங்க. இது ரேமண்ட் குழுமத்தில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ்லாம் வந்து அப்டேட். இன்னைக்கு இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 1% ஏற்றிருந்தாங்க. 1021 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 1% மேலே பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு டாடா மோட்டர்ஸ். லோ பார்த்தீங்கன்னா 1008 ரூபா வரைக்கும் போச்சு. நம்ம கன்சிடரேஷன் லெவல் நான் இதில் வாங்குற ரேஞ்சுனா பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 920 930 வந்துச்சுன்னா நான் கன்சிடர் பண்ணுவேன் டாடா மோட்டர்ஸில். டாடா மோட்டர்ஸோட ஜேஎல்ஆர் இந்தியாவோட சேல்ஸ் அப்டேட் சொல்லியிருந்தாங்க. Q1க்கான சேல்ஸ் அப்டேட் சொல்லியிருந்தாங்க. ஸோ 31% பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேஸில் க்ரோத் காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஜேஎல்ஆரோட சேல்ஸ் வந்து 1371 யூனிட்ஸ் வந்து இந்தியாவில் சேல் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் டிஃபெண்டர், ரேஞ்ச் ரோவர், யுவைக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 50% க்ரோத் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் டிஃபெண்டர் மாடல் தான் அவங்களோட போர்ட்ஃபோலியோ ஹையஸ்ட் செல்லிங்னு சொல்லியிருக்காங்க. ரேஞ்ச் ரோவர் ஸ்பாட்டு, டிஃபெண்டர் பார்த்தீங்கன்னா அவங்களோட டோட்டல் ஆர்டர் புக்கில் 75% அக்கௌண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் கொடுத்த அப்டேட்டு Q1க்கான அவங்களோட ஜேஎல்ஆர் இந்தியா சேல்ஸ் அப்டேட் சொல்லியிருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆர்டர் புக், அதாவது அவங்களோட ஆர்டர் பேங்க்னு சொல்கிறாங்க, அதுவும் 10% அந்த ரேஞ்சில் க்ரோத் காமிச்சிருக்கு லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் அவங்க சொல்லியிருக்கிறது அவங்களோட டிஃபெண்டர் மாடல் தான் நல்லாவே சேல்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சனோஃபி இந்தியாவில் வந்து அப்டேட்டு. ஆக்சுவலாக அந்த ஷேர் வந்து ஒருத்தர் அப்டேட் கேட்டிருந்தாரு, முன்னாடியே கேட்டிருந்தாரு. ஸோ நான் அப்போவே சொல்லியிருந்தேன். ஸோ அவர் 7,000 மேலே இருக்கும்போது கன்சிடர் பண்ணியிருந்தாரு, பட் ஷேர் ப்ரைஸ் இறங்கிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலாக அன்றைக்கி சனோஃபி பார்த்தீங்கன்னா 6,471 ரூபா அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துச்சு. இப்போ 6,415 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த சனோஃபி இந்தியா பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸை மும்பை பிளாக்குக்கு மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மும்பையில் அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸை வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ரீசெண்டாக அவங்க சனோஃபியோட கன்சியூமர் பிஸ்னஸை தனியாக டீமர்ஜும் பண்ணாங்க. மும்பையில் 1,50,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் அவங்க வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் அமைக்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சனோஃபியில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஷேர் ப்ரைஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த ரேஞ்சில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா எலிக்ஸில் வந்து அப்டேட். ஆக்சுவலாக ஷேர் ப்ரைஸ் 2% மேலே அடிச்சிருந்தாங்க. 6,972 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் லெவல் பார்க்கும்போது 6,930 ரூபா வரைக்கும் அந்த ஷேர் இன்னைக்கு இறங்கி இருந்துச்சு. ரிசல்ட்ஸ் நேற்று பார்த்துருந்தோம். ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா குவார்டர் பேஸ்லேயே டவுன், இயர் பேஸ்லேயே டவுன். பட் ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர் பேஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருந்து, இயர் பேஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஆக்சுவலாக ப்ரோக்கரேஜஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து செல் கால் கொடுத்துருக்காங்க. 22% டவுன் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்கரேஜ் சொல்லியிருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் வந்து 5,500 ரூபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷனல் ப்ரோக்கரேஜ் ஜேபி மார்கன் வந்து சொல்லியிருக்காங்க அண்டர்வேட் கொடுத்துருக்காங்க, அண்டர்வேட் கால் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5,800 ரூபா வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18.5% வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து டவுன் ட்ரெண்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் பார்க்கும்போது 2 to 3% அந்த ரேஞ்சில் நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா டாடா எலிக்ஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் கிரிட்ல வந்து அப்டேட். ஆக்சுவலாக பவர் கிரிட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு லைஃப் டைம் ஹை டச் பண்ணிச்சு, ரெக்கார்ட் ஹை டச் பண்ணிச்சு. 348 ரூபா வரைக்கும் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பார்க்கும்போது ஒரு 340, 342 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. நெகட்டிவ்ல தான் இருக்குது. ஆக்சுவலாக இன்னைக்கு ஒரு ரெக்கார்ட் ஹை டச் பண்ணிட்டு அப்புறம் நெகட்டிவ்ல இருக்கிறாங்க. ரீசன் பார்க்கும்போது இவங்க 16,000 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நியூஸ் பார்த்துருந்தோம். ஆக்சுவலாக அதுக்கு வந்து போர்டு அப்ரூவல் கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்து. ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்களோட பாரோயிங் லிமிட்டே 12,000 crore to 15,000 crores தான். ஆக்சுவலாக ஃபினான்ஷியல் 25ல வந்து அவங்க 16,000 crore வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துருந்துச்சு. அதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போர்டு வந்து அப்ரூவல் தெரிவிச்சிருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி அந்த ஷேர் வந்து ஒரு லைஃப் டைம் ஹை டச் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பவர் கிரிட்ல வந்த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜைடஸ் லைஃப் சயின்சஸில் வந்து அப்டேட். ஆக்சுவலாக அந்த ஷேரில் 2 பாசிட்டிவ் அப்டேட் வந்துருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அகமதாபாத்தில் வந்து மேனுஃபேக்சர் பண்ண அந்த க்ரானிக் ஹார்ட் ஃபெயிலியருக்கு பண்ணுறவுடைய ஒரு டேப்லெட், வால்சர்டன் டேப்லெட் அப்படிங்கிற ஒரு டேப்லெட்டுக்கு வந்து USFDA ஃபைனல் அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டென்டேட்டிவ் அப்ரூவல் கிடச்சிருந்துச்சு USFDA கிட்ட இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த ரிலாப்சிங் ஃபார்ம் ஆஃப் மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ஒரு கேப்சியூல், ரிலீஸ் கேப்சியூல் அப்படிங்கிற ஒரு கேப்சியூல், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு டென்டேட்டிவ் அப்ரூவல் கிடச்சிருந்து. அதுவும் அகமதாபாத் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில் மேனுஃபேக்சர் பண்ண இது ரிலீஃப் கேப்சியூலுக்கு. ஸோ ஓவரால் 2 பாசிட்டிவ் நியூஸ் வந்துருந்துச்சு. இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து 3% ஏற்றிருந்தாங்க. 1,203 ரூபா வரைக்கும் போச்சு அந்த ஷேர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெல்லி ஹைகோர்ட் வந்து இந்த ஜைடஸ் லைஃப் சயின்ஸில் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் இந்த ஷேரை வந்து 1% நெகட்டிவ்ல மாற்றிடுச்சு. ஸோ டெல்லி ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜைடஸ் லைஃப் சயின்ஸோட அந்த பிரஸ்ட் கேன்சர் ட்ரக், அது சிக்ரிமான் அப்படிங்கிற நேமில் தான் இவங்க வந்து அந்த பிராண்டில் தான் வித்துட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, மார்க்கெட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இது ஒரு கோ மார்க்கெட் வெர்ஷனு. டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸும் இவங்க ஜைடஸும் சேர்ந்து தான் அதை கோ மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் ஊமேப் அப்படிங்கிற பிராண்ட்லையும் சிக்ரிமா அப்படிங்கிற பிராண்ட்லையும் சைடஸை வந்து மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ டெல்லி ஹைகோர்ட் அந்த பிரஸ்ட் கேன்சர் ட்ரக்கை வந்து ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் வந்து டெம்பரவரிலி வந்து செல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பேன் பண்ணியிருக்காங்க டெம்பரவரிலி. ஸோ ஓவராலாட்டு பார்க்கும்போது ஜைடஸ் பார்த்தீங்கன்னா April 4 அந்த டைமில் தான் வந்து ஒரு கண்டிஷனல் அப்ரூவல் வந்து வாங்கியிருந்தாங்க நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பயாலஜிக்ஸ்லேருந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சப்சிக்வெண்ட்லி வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க இந்த ப்ராடக்ட்டை June 27 இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறது கூட நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸும் ஜைடஸ் லைஃப் சயின்ஸும் கொலாபரேஷன் மூலம் மட்டும் இந்த பிராண்டில் வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இதுவரை நான் அப்டேட் பண்ணியிருந்தேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த பிரஸ்ட் கேன்சருக்கான ட்ரக் தான் பார்த்தீங்கன்னா இப்போ டெல்லி ஹைகோர்ட் வந்து ஜைடஸ் வந்து நீங்கள் வந்து மார்க்கெட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு டெம்பரவரி வந்து ஒரு பேன் போட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அந்த நியூஸ் வந்ததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் வந்து 1% நெகட்டிவ்ல இருக்குது. ஆக்சுவலாக அந்த ஸ்விஸ் ஃபார்மசிட்டிக்கல் செயின் ரோச்சை இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஜைடஸ்க்கு எதிராட்டு வழக்கு தொடர்ந்துருக்காங்க. இந்த ஸ்விஸ் ஃபார்மா கம்பெனியோட காப்புரிமை இவங்க சைடஸ் மீறி இருக்காங்க, அதான் குற்றச்சாட்டு. ஸோ அதனால கோர்ட் வந்து இந்த டெம்பரரி பேன் போட்டிருக்காங்க. உங்களோட இந்த பெஸ்ட் கேன்சர் ட்ரக்கை வந்து நீங்கள் சேல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இது ஜைடஸில் வந்து ஓவரால் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல் இந்தியாவில் வந்து அப்டேட். கோல் இந்தியாவும் பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெடும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அமைச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஜாயிண்ட் வெஞ்சர் பார்த்தீங்கன்னா BCGCL அதான் அந்த ஜாயிண்ட் வெஞ்சர். இதில் கோல் இந்தியா வந்து 51% ஸ்டேக்கும், இவங்க பெல் வந்து பார்த்தீங்கன்னா 49% ஸ்டேக்கும் ஹோல்ட் பண்ணுறாங்க. பாரத் கோல் கேசிஃபிகேஷன் அண்ட் கெமிக்கல்ஸ் இதுதான் அந்த ஜாயிண்ட் வெஞ்சர், அந்த கம்பெனியோட நேம். ஸோ நியர்லி பார்க்கும்போது இது மூலமாட்டு 6,60,000 டன்ஸ் ஆஃப் அமோனியம் நைட்ரேட் பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா அவங்களோட கோல் மைன்ஸ்லேருந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க அமோனியம் நைட்ரேட். ஸோ இந்த டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து 11,782 கோடி. இதில் அந்த டீடைல் ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து ஒரு 1,350 கோடி வந்து அந்த ப்ரிப்பரேஷனுக்காண்டி அலாட் பண்ணியிருந்தாங்க. 51% ஆஃப் ஸ்டேக் இந்த ஜாயிண்ட் வெஞ்சரில் கோல் இந்தியாவும் 49% வந்து பாரத் ஹெவி எலக்ட்ரிக்ஸ் லிமிடெடும் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜேவி மூலமாட்டி இப்போ பார்த்தீங்கன்னா கோல் கேசிஃபிகேஷன், அதாவது கோல் கேசிஃபிகேஷன்லேருந்து சின் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. அமோனியம் அண்ட் நைட்ரிக் ஆசிடை வந்து ஒரு இன்டர்மீடியட் ப்ராடக்டாகவும் அமோனியம் நைட்ரேட்டை வந்து எண்ட் ப்ராடக்டாகவும் தயாரிக்க இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து கோல் இந்தியாவோட மைனிங் ப்ரொடக்ஷன் செயினில் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து இவங்களோட அந்த மகாநதி கோல் ஃபீல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் இருக்கிற மகாநதி கோல் ஃபீல்ட்ஸில் வந்து 2,000 டன்ஸ் ஆஃப் அமோனியம் நைட்ரேட் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணலாம். ஆனுவல் ப்ரொடக்ஷன் வந்து 6,60,000 டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இது ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு தேவையான 1.3 மில்லியன் டன்ஸ் ஆஃப் கோல் பார்த்தீங்கன்னா கோல் இந்தியாவை மகாநதி கோல் ஃபீல்ட்ஸை வந்து சப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அமோனியம் நைட்ரேட் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு தேவையான கோலில் வந்து இவங்க சப்ளை பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது கோல் இந்தியா பெல் கம்பெனியில் வந்து ஓவரால் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து அப்டேட். ஆக்சுவலாக நீங்கள் ஷேர் பேஸ் பார்த்தீங்கன்னா 3,179 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரீஸ் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க, பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த ஷேர் வந்து இந்த ரேஞ்சில் இருந்து 13% வரைக்கும் மேலே போகும்னு சொல்லியிருக்காங்க. 3,580 வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெஃப்ரி சொல்லியிருக்கிறது ரிலையன்ஸோட அந்த ஜியோ டெலிகாம் பிஸ்னஸ் வந்து அவங்க தனியாக லிஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க, IPO வர போகிறான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா 2025 வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேல்யூவேஷன் $112 பில்லியன் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரிஸ் வந்து ரிலையன்ஸ் ஜியோ பற்றி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக டார்கெட் ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து அந்த IPO வந்து 2025 லிஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஓவரால் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா NMDC ஸ்டீலில் வந்து அப்டேட். ஆக்சுவலாக அன்றைக்கி அந்த ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5% மேலே ரேலியாக இருந்துச்சு, 61 வரைக்கும் போச்சு. அப்புறம் 60 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இதில் வந்து 5% ரேலி ஆகிறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த கம்பெனி வந்து ப்ரைவேட்டேஷன் ரீசெண்டாக எலெக்ஷன் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கம்பெனி வந்து ப்ரைவேட்டேஷன் ஆக்கப்படும் எலெக்ஷனுக்கு அப்புறம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா இது ப்ரைவேட்டேஷன் ஆக்கப்படும் அப்படின்னு சொல்லி அது குறித்தான அறிவிப்பு வந்து பட்ஜெட்டில் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் பட்ஜெட்டுக்கே வந்து இன்னும் 20 நாள் இருக்குது. ஸோ 20 நாள் இல்லை, இன்னைக்கு வந்து 11 இன்னும் 12 நாள் இருக்குது பட்ஜெட்டுக்கு. ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூஸை வச்சு இந்த ஷேர் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 5% மேலே போயிருக்காங்க NMDC ஸ்டீலு. ஸோ இந்த கம்பெனி வந்து ஒரு ப்ரைவேட்டேஷன் ஆகிறதுக்கு பட்ஜெட்டில் அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால 5% மேலே போயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேதாந்தாவில் வந்து அப்டேட். இவங்க வந்து குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் மூலமாட்டி 8,000 கோடி ஃபண்ட்ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் சில இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஃபண்ட்ரைசிங் பண்ணுறது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில பேங்கிங்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. JM ஃபினான்ஷியல், நுவாமா, சிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த QIP இஷ்யூக்கு வந்து பேங்கர்ஸாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து வேதாந்தாவில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா TVS மோட்டாரில் வந்து அப்டேட்டு. இவங்க வந்து ஒர்க்கிங்கில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூபிட்டரோட CNG ஸ்கூட்டரை வந்து இந்த வருஷமே லான்ச் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காண்டி வேரியஸ் ஆல்டர்னேட் ஃபியூல் டெக்னாலஜிஸில் வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ வந்து அந்த ஃப்ரீடம் 125 அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் CNG வெஹிக்கிளை லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இவங்களும் இந்த வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அதுக்கு காம்படிஷனாக ஒரு ஸ்கூட்டர் ஜூபிட்டர் CNG ஸ்கூட்டர் அப்படிங்கிற ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இது TVS மோட்டரில் வந்து பாசிட்டிவ் அப்டேட். TVS மோட்டரில் நேற்று ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. பஜாஜ் RTR 160 அப்படிங்கிற ஒரு நியூ வேரியன்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது ஓவராலாட்டு பார்த்தீங்கன்னா TVS மோட்டரில் வந்து பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா BPCL வந்து அப்டேட். பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட்ல வந்து அப்டேட். ஆக்சுவலாக ரீசெண்டாக இதில் கண்டினியூஸாக நம்ம நியூஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஆந்திர பிரதேஷ்லேருந்து கேட்டிருந்தாங்க BPCLோட அந்த ரிஃபைனரிங் ஃபெசிலிட்டி வந்து எங்கள் ஊரில் அமைக்கும், அதாவது ஆந்திர பிரதேஷில் அமைங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதோட ஆந்திர பிரதேஷோட CMம் பார்த்தீங்கன்னா இந்த BPCLோட மேனேஜிங் டைரக்டரை சந்தித்து பேசின ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த BPCL வந்து என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா BPCL அப்டேட் கொடுத்துருக்கிறது மாதிரி தெரில. பட் வந்து ஆந்திர பிரதேஷோட மினிஸ்டர் அவங்க தான் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆந்திர பிரதேஷோட இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் TG பாரத் சொல்லியிருக்கிறது பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா 1 lakh crore வந்து எங்கள் ஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆட்டு 50,000 கோடியிலேருந்து 70,000 கோடி வந்து எங்கள் ஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷோட இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் கொடுத்த அப்டேட். இது வந்து BPCL அங்கே வந்து மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி அமைப்பாங்களா அமைக்க மாட்டாங்களான்ட்டு நம்ம பட்ஜெட்டில் தெரிய வரும். இது வந்து BPCL பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி கிரீன் எனர்ஜியில் வந்து அப்டேட்டு. ஸோ அதானி கிரீன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஒரு $400 million வந்து ரைஸ் பண்ணுறாங்க. சோலார் பவர் ப்ராஜெக்ட் சம்மந்தமாட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு இன்டர்நேஷ்னல் லெண்டர்ஸ் மூலமாக தான் இதை ரைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 750 மெகாவாட் உள்ள சோலார் பவர் ப்ராஜெக்ட் வந்து ராஜஸ்தான்லையும் குஜராத்லையும் பார்த்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு இது வந்து ஒரு லார்ஜஸ்ட் ரினியூவபிள் எனர்ஜி இது ப்ராஜெக்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அவங்களுக்கு ஒரு $400 million வந்து ஃபினான்ஸ் தேவைப்படுது. ஸோ அதுக்கு வந்து அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அதானி கிரீன் எனர்ஜியில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கனரா பேங்க்கில் வந்து அப்டேட்டு. ஆக்சுவலாக கனரா பேங்க் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து நம்ம கவர்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. 1838 கோடி பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஆட்டு இந்த ஃபினான்ஷியல் 24 நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கனரா பேங்க்கில் வந்து அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ், மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.